வணக்கம். புதுச்சேரியில் தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஞானப்பிரகாசம் நகரை சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர். இவரது மனைவி ஷர்மிளா தேவகிருபை கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு பாஸ்கர் நெஞ்சு வலியால் மயங்கி விழுந்ததாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது சடலம் உடல் கூறுவு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஷர்மிளா தேவகிருபையின் புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றினர். பாஸ்கரின் மனைவி ஷர்மிளா தேவகிருபையை போலீசார் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்தனர். விசாரணையில் அவர் கடலூர் சின்னப்பன் நாயக்கன் பாளையம் சேகர் என்பவருடன் தகாத உறவு வைத்திருந்ததும் அதனால் ஏற்பட்ட தகராறில் பாஸ்கர் கொல்லப்பட்டதும் தெரிய வந்தது. பாஸ்கரை கொல்ல சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆட்டோ டிரைவர் மணிகண்டன், முதலியார்பேட்டை ஆனந்தன் ஆகியோர் உதவியுள்ளனர். இதையடுத்து ஷர்மிளா தேவகிருபை, சேகர், ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய முதலியார்பேட்டை ஆனந்தனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே சிவன் கோவிலில் அம்மன் சன்னதியில் தாலி சங்கிலி திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே பர்வத வர்த்தினி உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடந்த சனிக்கிழமை பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து கோயில் காவலாளி ராமலிங்கம் வெளிப்புற கதவை காலையில் திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். அர்ச்சகர் ராஜ சுந்தரம் சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வந்துள்ளார். அப்பொழுது அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி செயினை காணவில்லை. இது குறித்து கோயில் அறங்காவலர் குழு மூலம் நெட்டப்பாக்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இளநீர் மற்றும் கலர் கோலமாவு விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீவனூர், அக்கூர், காட்டு சிவிரி, பெலாக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கஜேந்திரன் பெலாக்குப்பம் பகுதியில் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையோரம் இருந்த இளநீர் கடையில் இளநீர் வெட்டி பொதுமக்களுக்கு விற்பனை செய்தும் ஒரு இளநீரை தனது தாகம் தீர குடித்த பின் தொண்டு பிரச்சுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதேபோல் இருதயபுரத்தில் சாலையோரத்தில் இருந்த கலர் கோலமாவு கடையில் கோலமாவை பாக்கெட் போட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் முதல்வர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் பி.என். சண்முகம் தலைமையிலும் மண்ணாடிப்பட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பாஜக பிரமுகர்கள் சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ், பாஸ்கர், இளம் வழுதி, ஜெயராஜ், மதுரை ஆறுமுகம், பன்னீர்செல்வம், வில்வமணி உட்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக காட்டேரிக்குப்பத்தில் துவங்கிய பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும், மீண்டும் மோடிதான் பிரதமராக வருவார், இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியம், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது அவசியம். இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் இலவச மின்சாரம் குறித்தும் அது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2016 தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திட்டம் துவங்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் பாக்கி வைத்த ரூபாய் 28 கோடி தொகையை நம்முடைய அரசுதான் செலுத்தியது. அதேபோல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடியது யார் என்று உங்களுக்கு தெரியும். தனி அதிகாரி நியமித்து சர்க்கரை ஆலை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
மகளிர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை 64,000 பெண்களுக்கு கொடுத்துள்ளோம். பட்டியலின மக்களுக்கான அத்தனை திட்டங்களை முறையாக செயல்படுத்தி வருகிறோம். சட்டசபை தேர்தலின் போது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது. அதற்குள் இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்துவோம். லோக்சபா தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார்? ஏதும் செய்யவில்லை. அவர் மீண்டும் அங்கு போக வேண்டுமா? ஆகவே தேர்தல் பணி சிறப்பாக செய்து தாமரை சின்னத்தில் அதிக ஓட்டுகள் பெற்றுத்தர வேண்டும். பிரச்சாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் உட்பட NR காங்கிரஸ், பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், கோர்க்காடு, கிருமாம்பாக்கம், நரம்பை, வள்ளுவமேடு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி பொருளாளர் புஷ்பராஜ், இணை செயலாளர் ஜீவானந்தம், சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் பார்கவி, தகவல் தொழில்நுட்ப பாசறை தமிழ்வாணன், இளைஞர் பாசறை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் கபிலன், நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன், புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நிர்மல் சிங், ரமேஷ் கௌரி, தேவிகா திருக்குமரன், பிரவீனா மதியழகன், திலகம், திவாகர், சுந்தர வடிவேலு, மதியழகன், காமராஜ், கருணாநிதி, திருக்குமரன், மோகன்ராஜ், அஜித், பிரியன், ஜோதி, பிரியா, சத்யராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம். பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம். புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம். பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம். புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர். ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான். இப்போ ரங்கசாமி நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டும் வரும் நிலையை பாஜக உருவாக்கி உள்ளது என புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான புதுவைக்கு மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்திய கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கனவு நினைவாகும் என தெரிவித்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான். இப்போ ரங்கசாமி நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வரும் நிலையை பாஜக உருவாக்கி உள்ளது. ரங்கசாமியின் கட்சியையே பாஜக கண்ட்ரோலில் வைத்திருப்பதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பினார். உள்துறை அமைச்சராக சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தவரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது பாஜக. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி உள்ளார் என்று லிஸ்டை பார்த்தால் எனக்கே தலை சுற்றுகிறது. இன்னும் 2 மாதங்கள் கழித்து வந்தால் நமச்சிவாயம் எந்த கட்சியில் இருப்பாரோ? யாமரியின் பராபரமை என கூறிய ஸ்டாலின், எந்த கட்சியில் இருப்போம் என இது நமச்சிவாயத்திற்கே தெரியாது என விமர்சித்தார். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. தனது வெற்றிக்கு பின்னரும் அனைத்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அதிரடி அழகானந்தம், SR முருகன், வழக்கறிஞர் பூவரசன், பூங்காவனம், சண்முகம், காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனர் செந்தில் கவுண்டர் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநில தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கடற்கரை சாலை ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து கொண்டே பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகள் வழங்கினர். மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் சென்றனர். வாக்காளர் உறுதிமொழி ஏற்பதற்கான கையெழுத்து பிரச்சாரமும் நடைபெற்றது. இதில் தேர்தல் துறை அதிகாரிகளை தொடர்ந்து பொதுமக்களும் தேர்தல் ஆணை உறுதிமொழி ஏற்பதாக கையொப்பமிட்டனர். மேலும் புதுச்சேரி மாநில விலங்கான அணில் வேடமணிந்து துண்டு பிரச்சுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் செல்ஃபி பாயிண்ட் கார்னர்களும் அமைக்கப்பட்டு இருந்தது. இதில் கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி மக்களும் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் துறையின் விழிப்புணர்வு வாசகங்களை படித்து விழிப்புணர்வு அடைந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தர்மபுரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் தேவா, ராஜா, புண்ணியகோடி, மணிகண்டன், காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி, தேன்மொழி உட்பட மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டி, மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி திருக்காமீஸ்வரர் நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பாஜகவினர் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காமீஸ்வரர் நகரில் வேட்பாளர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, பொறுப்பாளர் ஏகாம்பரம், கர்ணபிரான், தேவதாஸ் நாயுடு, மங்களம் முரளிதரன், முகுந்தன், முகமது யூனஸ், மகளிர் அணி துணைத் தலைவி விஜயலட்சுமி, மகளிர் அணி தலைவி மகாலட்சுமி, பாண்டுரங்கன், உதயகுமார், அன்பு, ஐயனார் உட்பட பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அமமுக, பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜகவின் 10 ஆண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சாதனைகள் குறித்தும் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி எடுத்துரைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்தராஜ், பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்கள் நல வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு, முருங்காப்பாக்கம், அரியாங்குப்பம், காக்கியந்தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, செந்தில் குமரன், மீனவர் அணி செயலாளர் பாஸ்கர், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, குகன், சாமிநாதன், சிவராமகிருஷ்ணன், சிறப்பு அழைப்பாளர் தனபால், திமுக நிர்வாகிகள் சக்திவேல், சீதாராமன், சிவசங்கரன், விசிக சங்கரன், மதிமுக செல்வராஜ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.